நாங்கள் குயிக்புக்ஸ் அக்கவுண்டிங் பேக்கேஜ் தொடர்பான ஒரு வீடியோ லேர்னிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லி நீண்ட நாளாக எனக்கு இந்த அவா இருந்தது. ஆனால் நாங்கள் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸில் ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் வித் SQL சர்வர் லேர்னிங் வீடியோ இப்போது ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் யூடியூப்பில் போட்டுட்டு இருக்கிறோம், பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய இந்த வீடியோ லேர்னிங் எதுவாக இருந்தாலும் ராஜா நடராஜா என்ற யூடியூப் சேனலுக்கூடாக நீங்கள் பார்வையிடலாம், பார்த்து படித்து கொள்ளலாம். ஈஸியாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். என்னுடைய சேனல் நீங்கள் யூடியூப்பில் ராஜா RAJAH ராஜா நடராஜான்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இந்த லேர்னிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் என்னுடைய சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மற்றவர்களும் பார்த்து படித்து பயனடையும் விதமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ லேர்னிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த குயிக்புக்ஸ் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் இஸ் a கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அதுலேயும் இந்த பேக்கேஜ் அக்கவுண்டிங் பேக்கேஜ்னு தான் சொல்கிறோம். பேக்கேஜ் இஸ் ரெடிமேட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ரெடிமேட் ப்ரோக்ராம்ன்றதுக்கு எப்படி விளங்கப்படுத்தலாம்னு சொன்னால் உங்களுக்கு இப்போது நான் பாருங்கள், 2 கையிலையும் ஒரு கையில் துணி வச்சுருக்கேன், ஒரு கையில் ஷர்ட் வச்சுருக்கேன். இதை நீங்கள் எதை உடனடியாக பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? ஷர்ட்டை உடனடியாக பயன்படுத்தலாம். துணியை அப்படியே நேரடியாக நாங்கள் பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த ஷர்ட்டு எப்படி நாங்கள் நேரடியாக பயன்பாட்டுக்கு எடுக்கிறோமோ அது மாதிரி தான் இந்த அக்கவுண்டிங் பேக்கேஜ். அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். சாதாரணமாக, அதாவது நாங்கள் மேனுவல் சிஸ்டம் என்று சொல்லும் பொழுது, சாதாரணமாக கைமுறையில் செய்யும் பொழுது நாங்கள் கோடு அடித்து எந்தெந்த கணக்கு அறிக்கைகளை தயார் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கோடு போட்டு பதிவுகளை, வரவு செலவு என்று பதிவுகள் செய்து கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து எல்லா விதமான வேலைகளையும் செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் பேக்கேஜ் நான் முன்னமே சொன்ன ஒரு ரெடிமேட் ப்ரோக்ராம். அப்போ ரெடிமேட் ப்ரோக்ராம்னு சொல்லி நாங்கள் இந்த குயிக்புக்ஸ் அக்கவுண்டிங் பேக்கேஜுக்குள்ளே நாங்கள் தரவுகளை பதிவேற்றம் செய்கிறது எங்களுடைய வேலை. அதாவது டேட்டா என்ட்ரி என்று சொல்லுவோம். அதாவது கணக்கிட்டு பதிவுகள், புக் கீப்பிங். எஸ். அப்போ சாதாரணமாக மேனுவல் அக்கவுண்டிங்கில் நீங்கள் கணக்கு பதிவியல் செய்வதற்கும் இங்கே செய்கிறதுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது எப்படின்னு சொன்னால் கணக்கீட்டு வகைகள், கணக்கீட்டு வகை என்று சொல்கிறத விட கணக்குகளின் வகைகள், அக்கௌண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். உதாரணமாக பர்ச்சேஸ்ன்னு சொன்னால் நாங்கள் மேனுவல் அக்கௌண்ட்ஸில் பர்ச்சேஸும் ஒரு எக்ஸ்பென்ஸாகவே கருதுவோம். ஆனால் இங்கே பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் அது லாப நட்ட கணக்குக்குள்ளே போயிடும். இப்போ கொள்வனவு, பர்ச்சேஸ்ன்றது கொள்வனவு லாப நட்ட கணக்குக்குள்ளே போகிறதில்ல, வியாபார கணக்கில் காட்டுவோம். ஆனபடியால் எக்ஸ்பென்ஸுக்குள்ளே அதை போட முடியாது. இப்படியே சில நுணுக்கங்கள், சில முக்கியமான விஷயங்கள், சிறப்பம்சங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். குயிக்புக்ஸ் மட்டும்தான் இந்த அக்கவுண்டிங் பேக்கேஜில் இருக்கிறதல்ல. அரவுண்ட் த வேர்ல்டு குயிக்புக்ஸ் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி டேலி அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர், பீச்ட்ரீ அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர், சேஜ் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர், மயோபி அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர், சிம்பிள் அக்கவுண்டிங் பேக்கேஜ், டாடா EX, இப்படி நிறைய அக்கவுண்டிங் பேக்கேஜஸ் இருக்குது. ஆனால் இதில் குயிக்புக்ஸ், டேலி, சேஜ் இந்த மாதிரியான அக்கவுண்டிங் பேக்கேஜஸ் வேர்ல்டில் அதிகமாக பாவிக்கப்படுது. அதிலும் மிக முக்கியமாக முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த குயிக்புக்ஸ், அடுத்தது டெலி. இப்போ குயிக்புக்ஸ் ஒரு கனடியன் சாஃப்ட்வேர். இந்த குயிக்புக்ஸ் லேர்னிங் நம்மளோட கண்ட்ரியை பொறுத்தவரையில் இது கற்பிக்கிறது குறைவு, கற்பித்தாலும் முழுமையாக கற்பிக்கப்படுவதில்லை. சில இடங்களில் அது தவறுதலாகவும் சில மறைமுகமான தவறுகள் விட்டும் கற்பிக்கப்படுகின்றது. அதனால் மாணவர்களுக்கு முழுமையான ஒரு அறிவு
கிடைப்பதில்லை. இதை பயன்பாட்டு ரீதியாக கையாளும் பொழுது அவர்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கு. ப்ராக்டிக்கலாக கூட இப்போ நான் கற்கும் பொழுது கூட குயிக் புக்ஸ் நாங்கள் சோடா கியூபி என்று சொல்லுவோம். இந்த கியூபி வந்து எனக்கும் முழுமையாக சொல்லித்தரப்படவில்லை. நான் இப்பொழுது கற்பித்தல் துறையில் எனக்கு 15 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் உண்டு. அதிலையும் 10 வருடங்களாக எனக்கு இந்த குயிக் புக்ஸ் கற்பித்த அனுபவம் உண்டு. ஸோ தற்பொழுதும் நான் ஒரு கணக்காளர் அக்கௌண்டன்ட் என்ற விதத்தில் தற்பொழுதும் நான் அந்த குயிக் புக்ஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தியே எனது அலுவலக கணக்கு வழக்குகளை நான் செய்கிறேன். அந்த விதத்தில் நான் உங்களுக்கு குயிக் புக்ஸ் அக்கௌண்டிங் பேக்கேஜ் சாஃப்ட்வேர் தொடர்பான ஒரு வீடியோ லேர்னிங்கை உங்களுக்கு வழங்கலாம்னு இருக்கிறேன். சாரி, ஓகே, வெல்கம். ரைட், இப்போது குயிக் புக்ஸில் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் குயிக் புக்ஸ், ஆல் ப்ரோக்ராம்ஸ் குயிக் புக்ஸ் ப்ரீமியர் அக்கௌண்டிங் எடிஷன். ஸோ இது 2013 அக்கௌண்டிங் வெர்ஷன். குயிக் புக்ஸ் ப்ரீமியர் அக்கௌண்டிங் எடிஷன் 2003 மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். குயிக் புக்ஸ் அக்கௌண்டன்ட் 2013. ஸோ 2013 இப்போ 2016 வெர்ஷனும் வந்திருக்கு. இந்த குயிக் புக்ஸில் வந்து குயிக் புக்ஸ் என்டர்பிரைஸ் எடிஷன், குயிக் புக்ஸ் ப்ரீமியர் எடிஷன், ப்ரோ எடிஷன், அதை விட குயிக் புக்ஸ் போஸ்ட் சிஸ்டம்ன்றும் இருக்குது. போஸ்ட் சிஸ்டம்ன்ட்டு அவங்களுக்கு தெரியும், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். அதாவது இன்றைக்கு ஃபார்மசி, புடவை கடைகள், மற்றது பலசரக்கு கடைகள், ஃபுட் சிட்டி, அதில் எல்லாம் இந்த போஸ்ட் சிஸ்டம் செய்கிறாங்க. இந்த போஸ்ட் சிஸ்டம் வந்து ஏராளமான காசு கொடுத்து வெளியில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அப்போ எங்களை மாதிரி நிறைய நாங்கள் ஒரு தனிப்பட்ட நபர், ஆனால் ஒரு கம்பெனியாகவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியாகவே இருக்க ஒரு கம்பெனிகிட்ட வந்து ஆர்டர் பண்ணி நிறைய காசு செலவழித்து செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையில் வேஸ்ட். நம்ம இந்த குயிக் புக்ஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை கூட பயன்படுத்தலாம். அது அந்தந்த கம்பெனிகளை பொறுத்தது. அவர்கள் தங்களுடைய சொந்த பேரில் தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்காக அப்படி விரும்புவதாக இருக்கலாம். சரி, நாங்கள் குயிக் புக்ஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பாருங்கள், இந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த குயிக் புக்ஸ் அக்கௌண்டிங் பேக்கேஜஸில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே இதில் பாருங்கள், நோ கம்பெனி ஓப்பன் என்று இருக்குது. ஸோ செலக்ட் கம்பெனி தட் யூ ஹேவ் ப்ரீவியஸ்லி ஓப்பன்ட் அண்ட் கிளிக் ஓப்பன். ஸோ இதில் இந்த பாருங்கள், கம்பெனி நேம், லாஸ்ட் modify date and time, file size. ஸோ இதில் சும்மா ஒரு சாம்பிள் கம்பெனி உண்டு. சும்மா ஐசோப்ட் ஐடி சொல்யூஷன். ஸோ ஐசோப்ட் தமிழ் ஐடி சொல்யூஷன்ன்றது என்னுடைய கம்பெனி, என்னுடைய சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இப்போ நாங்கள் இந்த குயிக் புக்ஸ் அக்கௌண்டிங் பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால், இந்த பேக்கேஜில் வந்து ஒரு நியூ கம்பெனி ஃபைலை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அந்த கம்பெனி ஃபைலுக்குள்ளே தான் நாங்கள் எங்களுடைய பதிவுகளை கணக்குகளை ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்போ சாதாரணமாக நாங்கள் கணக்கீடு படிக்கிறோம் என்று சொன்னால் கணக்கீட்டு மாணவர்களுக்கு தெரியும். ஆசிரியர் சொல்லுவார், 31/12/2019 முடிவடைந்த ஆண்டிற்கான எக்ஸ் கம்பெனி லிமிடெட்டின் பரீட்சை மீதி வருமாறு. இந்த பரீட்சை மீதி கீழே பின்வரும் தகவல்களும் ஆண்டு முடிவில் கிடைத்த பின்வரும் தகவல்கள் உங்களுக்கு தரப்படுகின்றன. இவற்றை கருத்தில் கொண்டு முடிவடைந்த ஆண்டிற்கான வியாபார இலாப நட்ட கணக்கினை தயாரிக்க. ஸோ இந்த வியாபார இலாப நட்ட கணக்கு என்பது ஒரு முடிவு கணக்கு என்று சொல்லப்படும். ஃபைனல் அக்கௌண்ட், ஃபினான்சியல் அக்கௌண்டிங் சிஸ்டம். அக்கௌண்டிங்ன்றது ஃபினான்சியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்டிங் அக்கௌண்ட். ஸோ நாம் இதில் ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ன்றது முக்கியமானது விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விளங்கும், நாங்கள் ஒரு கம்பெனி ஃபைலை ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த கம்பெனி ஃபைலை க்ரியேட் பண்ணுறது தான் இப்போ இந்த முதலாவது வீடியோ லேர்னிங்கோட நோக்கமாக இருக்க போகின்றது. ரைட், இதில் பாருங்கள், குயிக் புக் ஓப்பன் பண்ண உடனே இதில் நோ கம்பெனி ஓப்பன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இருக்கிற கம்பெனி ஃபைல் நேம், லாஸ்ட்டாக நீங்கள் மோடிஃபை பண்ணியிருக்கிற டேட் அதில் காட்டும். அப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா சரி. பாருங்கள், கீழே பாருங்கள், கிரியேட் a நியூ கம்பெனி, open or restore an existing company, open a sample file. சாம்பிள் ஃபைல்ன்றது குயிக் புக்ஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அதில் எங்களுக்கு வர்ற சாம்பிள் ஃபைல்ஸ், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த முதலாவது வீடியோ லேர்னிங்கில் வந்து ஒரு புதிய
ஃபைலை க்ரியேட் பண்ணணும். கம்பெனி ஃபைல் நான் சொன்னது பார்த்தீங்களா 31/12/2019 முடிவடைந்த ஆண்டிற்கான எக்ஸ் கம்பெனியின் அப்போ அந்த எக்ஸ் கம்பெனி என்ற பேரில் நாங்கள் இங்கே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண வேணும். சரி, நான் இப்போ சும்மா ஒரு கம்பெனி ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் பாருங்கள், க்ரியேட் நியூ கம்பெனி கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னே லெட்ஸ் கெட் யூ பிஸ்னஸ் செட்டப் குயிக்லி. அப்போ நீங்கள் வேகமாக கம்பெனி ஃபைலை க்ரியேட் பண்ணி முடிக்கணும்னு சொன்னால் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட். ஸோ அதை டீட்டெயிலாக நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டுமா இருந்தால் டீட்டெயில்டு ஸ்டார்ட். ஓகே, டீட்டெயில் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணால் பாருங்கள், இதில் கம்பெனி நேம் கேட்குது. இப்போ கம்பெனி நேம் வந்து நான் இப்போ சும்மா என்னுடைய பேர்லேயே கொடுக்குறேன், ராஜா ஃபர்னிச்சர் சென்டர்னு கொடுக்கணும். FURNITURE ஃபர்னிச்சர் சென்டர். ஓகே, டேக்ஸ் ஐடி உங்களுக்கு அந்த கம்பெனியோட டேக்ஸ் ஐடி தெரிஞ்ச நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ சும்மா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்ட்ரீட் அட்ரஸ், நம்பர் 23 டெம்பிள் ரோட், நம்பர் 23 டெம்பிள் ரோட், எஃப்னா அதர்ஸ். சும்மா கொடுக்கணுன்றதுக்காக நான் சும்மா கொடுக்குறேன். எஃப்னா போஸ்டல் கோட் 40,000, போன், ஃபேக்ஸ் சேம் நம்பர், இமெயில் அட்ரஸ் raja furniture at gmail.com, www.furniture.com. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விட்டு போகலாம். நான் இப்போ சும்மா போலியான தகவலை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், உங்களோட கம்பெனியோட பிஸ்னஸ் டைப் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் பாருங்கள், செலக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் தி லிஸ்ட். அப்போ இதில் நீங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் அக்கௌண்டிங் ஃபர்ம்ஸாக இருந்தால் அக்கௌண்டிங் புக் கீப்பிங்னு கொடுப்பீங்க. ஃபர்னிச்சர் தானே, அப்போ ஃபர்னிச்சர் தொடர்பாக இதில் ஏதாவது இதுக்கு செலக்ட் பண்ணி இது இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் கம்பெனி, ஃபர்னிச்சர்ஸ் இதில் இருக்கும் பாருங்கள். முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இருக்குது பாருங்கள், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், ரெஸ்டாரண்ட். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதில் வந்து பாருங்கள், ஜென்ரல் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் என்று கொடுக்கலாம். ரைட்டா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட், அதில் உங்களோட ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் பாருங்கள், அந்த இருக்குது பார்ட்னர்ஷிப் LLB அல்லது LLC. LB என்பது கூட LLC. ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் LLC, லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனி. சரியா, நாங்கள் சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப், அதாவது சொந்த வியாபாரம், தனி வியாபாரம், அது சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப்னு சொல்லுவோம். ரைட்டு, நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயர். ஸோ அக்கௌண்டிங் ஃபிஸ்கல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நம்ம கண்ட்ரியில் வந்து ஏப்ரல் டு மார்ச். சில இடங்களில் வந்து ஜனவரி டு டிசம்பர். நாங்கள் ஏப்ரல் டு மார்ச். ஸோ பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்குறது வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கொள்கிறோம். பாருங்கள், ஏற்கனவே ஆல்ரெடி IT ஸ்டூடெண்ட் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ ராஜா ஃபர்னிச்சர் சென்டர் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ். It will take a few minutes. You wait. ஸோ அப்போ அதுவரை நாம் கொஞ்சம் பேசலாம். நீங்கள் இப்போ எந்த கம்பெனிக்காக நீங்கள் பணி செய்ய போகிறீங்களோ, கணக்கு வழக்கில் தயார் பண்ண போகிறீங்களோ, அந்த கம்பெனியோட பேரில் ஒரு ஃபைலை நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணி முடிஞ்சது.
பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமைசிங் குயிக் புக்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வாட் டு யூ சேல், நீங்கள் சர்வீஸும் ப்ராடக்ட்டும் சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு சொன்னால் போத் சர்வீஸ் இருக்கலாம். ஒரு ஃபர்னிச்சர் சென்டராக இருந்தால் தனியாக ஃபர்னிச்சர் சேல்ஸ் மட்டும்தான் நடக்கும்னு சொன்னால் ப்ராடக்ட், இப்போ ஒரு புடவை கடை, ஃபார்மசி, அதுக்கு வந்து ப்ராடக்ட் ஒன்லின்னு தான் கொடுக்கணும். ஆனால் ஃபர்னிச்சர் சென்டரை பொறுத்தவரையில் நாங்கள் போத் போடலாம், தவறில்லை. ஏனென்றால் ஃபர்னிச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து நாம் நம்மளோட வெஹிக்கிள்லேயே வந்து நாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம். அப்போ சர்வீஸும் இருக்கும், ப்ரொடக்ஷனும் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட், டு யூ சேல்ஸ் டேக்ஸ், டு யூ சார்ஜ் சேல்ஸ் டேக்ஸ், கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறீங்களா இல்லைன்னு சொன்னால் நோ இருக்குண்டா எஸ். ஸோ அது யுவர் சாய்ஸ். நான் விளக்கம் பற்றிட்டு போகிறேன், அதை நீங்கள் மாற்றிக்கலாம் தேவைக்கிட்டேன். அடுத்து பாருங்கள், டு யூ வாண்ட் டு கிரியேட் எஸ்டிமேட்ஸ் இன் குயிக் புக்ஸ். இப்போ நீங்கள் சும்மா ஒரு எஸ்டிமேட் வந்து யாராவது கேட்பாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கே அதாவது ஒரு லேர்னிங் சென்டர், அங்கே வந்து எங்களுக்கு 100 சேர் வேணும். 100 சேர் வந்து நீங்கள் எங்களுக்கு அடித்து தருவோம். சேர் அண்ட் கம்ப்யூட்டர் டேபிள். அப்போ அதுக்கு எஸ்டிமேட் தாங்கன்னு சொல்லி கேட்பான். அப்போ நீங்கள் விரும்பினா அதை எஸ் கொடுங்க. அடுத்தது பாருங்கள், ட்ராக்கிங் கஸ்டமர் ஆர்டர்ஸ் இன் குயிக் புக்ஸ். டு யூ வாண்ட் டு ட்ராக் சேல்ஸ் ஆர்டர்ஸ் பிஃபோர் யூ இன்வாய்ஸ் யுவர் கஸ்டமர். அப்போ கஸ்டமர்கிட்ட இருந்து சேல்ஸ் ஆர்டர் எடுப்பீங்க. இப்போ கஸ்டமர் சேல்ஸ் ஆர்டர் தருவாங்க. அதாவது நீங்கள் விற்கிறதுக்கு அவங்க ஆர்டர் பண்ணத்தில் நீங்கள் விற்பீங்க. இப்போ நான் சொன்னேன் 100 கதிரை தேவையான 100 கதிரை மேசை தேவையான. அப்போ எஸ். அடுத்த பாருங்கள், டு யூ வாண்ட் டு யூஸ் பில்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் குயிக் புக்ஸ். பில்லிங் ஸ்டேட்மெண்ட் நாம் கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா எஸ். அடுத்த பாருங்க, டு யூ வாண்ட் டு யூஸ் ப்ரோக்ரஸ் இன்வாய்ஸிங். நோ. ப்ரோக்ரஸ் இன்வாய்ஸிங் இன்வாய்ஸ் போட்டாலே அது இன்வாய்ஸ் கொடுத்ததா. இன்வாய்ஸில் அங்கே ப்ரோக்ரஸிங் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அதனுடைய நோ. அடுத்து, டு யூ வாண்ட் டு கீப் ட்ராக் ஆஃப் பில்ஸ் யூ ஓவ். ஸோ டு யூ வாண்ட் டு கீப் ட்ராக் ஆஃப் பில்ஸ் யூ ஓவ். அப்போ உங்களோட சொந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பில்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அது எஸ். அடுத்து, டு யூ வாண்ட் டு ட்ராக் இன்வென்ட்ரி இன் குயிக் புக்ஸ். நாங்கள் ஃபர்னிச்சர் சென்டர்கிட்ட சொன்னால் ஃபர்னிச்சர்ஸ் தான் அங்கே இன்வென்ட்ரியாக இருக்கும். எஸ். டு யூ வாண்ட் டு ட்ராக் டைம். நோ. எம்ப்ளாயிஸ். நோ எம்ப்ளாயிஸ். டு யூ ஹேவ் எம்ப்ளாயிஸ் இருந்தால் எஸ். எம்ப்ளாயிஸும் நீங்கள் இதுக்குள்ள மேனேஜ் பண்ணுறதா இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ. நெக்ஸ்ட். இப்போ பாருங்கள், செலக்ட் டேட் டு ஸ்டார்ட் ட்ராக்கிங் யுவர் ஃபினான்ஸ். அப்போ நம்மளோட பாருங்கள், April 1 தான் நம்மளோட ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட். இதில் வந்து இப்போ நீங்கள் கரண்ட்லி இந்த டேட்லேருந்து தான் தொடங்கணும்னு சொன்னால் இல்லை இங்கே நடுவில். ஸோ அப்படி வராது. April to March 2020 April 1 அப்படியே கண்டினியூஸ்லி டு 2021 March 31. ஓகே, இது வந்து இப்போ உங்களுக்கு வர போகிற அக்கௌண்ட்ஸ். இதில் இருக்கிற இந்த அக்கௌண்ட்ஸுமே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த டிக் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் போய் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். அப்போ ரெஸ்டோர். ஓகே, அப்போ இதில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வரணும்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே ஓகே பண்ணிக்கொள்ளலாம். சரியான? நெக்ஸ்ட், தேவையில்லை அக்கௌண்ட்டு அப்புறம் நீங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அல்லது எதுவுமே வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்போ அங்கே அக்கௌண்ட் லிஸ்ட்டு வந்து பிளாங்காக வரும். இதில் பாருங்கள், இதில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் நீங்கள் டிக் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க உங்களுக்கு வரும். நீங்கள் டிக் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்ஸ் ஒன்றும் அவங்க உங்களுக்கு வராது. நமக்கு தேவையான நம்மளோட கம்பெனிக்கு தேவையான கணக்கு வழக்குகளை என்னென்ன பேரிட்ட கணக்குகள் நமக்கு தேவையோ, அதை லெஜர்ஸ் என்னென்ன லெஜர் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோமோ அதெல்லாம் எங்களுக்கு நாங்களே எங்களோட கம்பெனி ஃபைலில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சேல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை. சேல்ஸ் டிஸ்கவுண்ட், பர்ச்சேஸ், ரீசேல் ஐட்டம் அதெல்லாம் எங்களுக்கு தேவை. அப்போ இதை நாங்கள் சும்மா டிக் பண்ணிக்கொள்வோம். பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட் அதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவை. அட்வர்டைஸ் பண்ணுவோம் தானே. அட்வர்டைஸ், ஆட்டோமொபைல் எக்ஸ்பென்ஸ் கொண்டு போகிற டெலிவரி சார்ஜ், அதில் அது உங்களுக்கு இன்கம் தானே, எக்ஸ்பென்ஸாக இருக்காது. பேங்க் சர்வீஸ் சார்ஜ் இருக்கும் கட்டாயம். ஆனால் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். மற்ற வருமான தேவை இருக்கும். மற்ற நீங்கள் கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகள், அந்த டியூஸ் அண்டு அது அப்படி போடலாம். மற்றது நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணுறதாக இருந்தால், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதா இருந்தால், மற்ற உங்களுக்கு தேநீர் அப்படி பொழுது அந்த மாதிரியான செலவுகள் இருக்குது. மீன் சாப்பாடுகள் அதெல்லாம்
மற்ற பொது செலவுகள் மிஸ்செலனியஸ் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லலாம். மற்ற போஸ்டேஜ் அண்ட் டெலிவரி பிரிண்டிங் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். மற்ற ப்ரொஃபஷனல் ஃபீஸ்ன்றது ஆடிட்டிங் சார்ஜஸ், மற்றது ப்ரொக்டர் சார்ஜஸ், ரெண்ட் பே பண்ணால், மற்றது உங்களோட மெயின்டெனன்ஸ் அப்படி ஏதாவது இருந்த மாதிரி டேக்ஸ் நீங்கள் போட்டுக்குவீங்க, டெலிஃபோன் போட்டுக்குவீங்க, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்குமே. மற்ற ஃபினான்ஸ் சார்ஜ்ன்றது அதை நான் சொன்னேன், இப்போ கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், டெலிவரி பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு அதை இன்கம்மாக இருக்குமே என்ன. ஓகே, இனிமேல் அதிகமாக ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் கண்ட்ரிபியூஷன் அது ஒன்றும் இல்லை. ஓகே சரி, ஒரு ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் உடனே ஆட் பண்ணிக்கொள்ளலாம் ஆஃப்டர் கிரியேட்டிங் கம்பெனி. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஈஸி ஸ்டெப் இன்டர்வியூ. அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் செய்தது ஈஸி ஸ்டெப் இன்டர்வியூ. So we can use the easy step interview window to create a new company file. Now new company file created successfully, completed. Go to setup. ஓகே, இப்போ பாருங்கள், க்ரியேட் பண்ணி முடிஞ்சது. எங்களுக்கு இப்போ குயிக் புக்ஸ் செட்டப்னு சொல்லி வந்திருக்கு. இதில் பாருங்கள், at the people you do business with. ஸோ இதில் நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸோட டீட்டெயில் வந்து கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணி வைக்கலாம். சப்ளைஸோட டீட்டெயில் என்டர் பண்ணி வைக்கலாம், எம்ப்ளாயிஸோட டீட்டெயில் என்டர் பண்ணி வைக்கலாம், லெண்டர்ஸோட டீட்டெயில் என்டர் பண்ணி வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் யூ சேல். இப்போ நீங்கள் விற்கிற நீங்கள் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டங்கள், இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம், ஐட்டம்ஸ், அதுகளை நீங்கள் என்டர் பண்ணி வைக்கலாம். அடுத்தது யூ பேங்க், ஆட் யூ பேங்க் அக்கௌண்ட்ஸ். அப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எதுவோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள், ஆட் நம்மளோட அக்கௌண்ட் நேம் ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் நம்பர், ஓப்பனிங் பேலன்ஸ். சும்மா வைங்க, பேங்கில் வந்து இப்போ 1,23,750 ரூபா இருக்குன்னு வைங்க. ஏப்ரல் 1 இருக்குது. ஸோ பேங்கில் இப்போ கேஷ் இல்லை என்று சொன்னால் ஓகே, நான் 1 lakh ஏற்கனவே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் போடலாம். இல்லைன்னு சொன்னால் அப்படியே பேங்கில் பேலன்ஸ் 0 ரைட். ஓகே, க்ரியேட், கண்டினியூ. வேறு அதே அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்களா? இல்லை, நோ தேங்க்ஸ், கண்டினியூ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே ரைட். இப்போ நீங்கள் கம்பெனி ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க. கம்பெனி ஃபைல் க்ரியேட் பண்ண பிறகு இந்த குயிக் புக்ஸ் அக்கௌண்டிங் பேக்கேஜில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால், நீங்கள் இதில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை தெரிவு செய்து, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் பாருங்கள், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சரியா. இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை தெரிவு செய்து பாருங்கள், நாங்கள் தெரிவு செய்த அவ்வளவு கணக்குகளும் எங்களுக்கு வந்திருக்கு. இதில் அக்கௌண்ட் டைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த சரி. ஸோ இதில் நீங்கள் கவனிக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதே ராஜா ஃபர்னிச்சர் சென்டர் என்ற இந்த கம்பெனி ஃபைலில் தான் நான் உங்களுக்கு முழுமையான விளக்கங்களையும் ஒவ்வொரு தடவையும் லேர்னிங் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதும் இதே கம்பெனி ஃபைலில் தான் நான் உங்களுக்கு செய்து கொண்டு இருக்க வேணும். இப்போ எங்களோட கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் மாதிரி தொடர்ந்து ஒரே ஃபைலில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் வேறு ஃபைல் மாதிரி வேறு ஃபைலை க்ரியேட் பண்ணி செய்கிற மாதிரி இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரே ஃபைலில் தான் நாங்கள் ஒர்க் பண்ண வேணும் சரியா. ரைட். இப்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்பெனி ஃபைல் க்ரியேட் பண்ணுறதை பார்த்தோம். க்ரியேட் பண்ண இப்போ நாங்கள் ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு புது அக்கௌண்ட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறதையும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. நான் அங்கே ஏற்கனவே செலக்ட் பண்ணேன், பார்த்துருப்பீங்க சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒன்று வைப்போமே, சேலரி அண்ட் வேஜ் ஒன்று வைப்போமே, சேலரிஸ், எம்ப்ளாயீஸ் சேலரிஸ் சரியா, ஊழியர் சம்பளம் ரைட். அப்போ பாருங்கள், அக்கௌண்ட் நியூ ரைட். எக்ஸ்பென்ஸ் என்ன, அந்த ஊழியர் சம்பளம்ன்றது ஒரு செலவு என்ன. அப்போ அக்கௌண்ட் டைப், choose an account type, expense. So expense and போட்டு இதில் continue. என்ன பேர், employees salary.
SALAR salary. Okay, 7 new. Other accounts, every other accounts. So ஒரு ஃபிக்ஸ்ட் ஆசெட் ஃபர்னிச்சர்ஸ் எங்கள் கம்பெனியில் இருக்கு நாங்கள் பாவனைக்கு வச்சுருக்கிற நிலையான சொத்துக்களில் ஃபர்னிச்சர் அதில் மோட்டோ வேன். ஓகே, மோட்டோ வேன் சரி பாருங்கள், இதில் மோட்டோ வேன் இருக்குது. மறுபடியும் கிரியேட் பண்ணாங்க எம்ப்ளாயீஸ் சார். ஓகே ரைட். இப்போ ஒரு பதிவு கொண்டு போடுறதை பார்ப்போம். ஸோ தான் அப்போ இது நாங்கள் இதில் அக்கௌண்ட் அதில் ஆக்டிவிட்டீஸில் பாருங்கள், மேக் ஜென்ரல் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ இந்த ராஜா ஃபர்னிச்சர் சென்டரில் ராஜா என்பவர் வந்து 1 lakh, அதாவது 1 லட்சம் ரூபாயை மூலதனமாக ஈடுபடுத்தி இந்த பிஸ்னஸை தொடங்குறார், தன்னுடைய ஃபர்னிச்சர் பிஸ்னஸை தொடங்குறார். 1 லட்சம் ரூபாயை அவர் மூலதனமாக கொண்டு வந்து பேங்க்லேயே போடுறார். சரி, அல்லது மூலதனமாக கொண்டு வந்து பேங்க்கில் போடுறார், இப்போ பேங்க்கில் போடுறார். அப்போ கொண்டு வந்துன்னு சொன்னால் காசாக தான் கொண்டு வருவார். அப்போ ஜேர்னல் என்ட்ரிக்குள்ளே போய் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்ற பண்ணோட பார்ப்போம். சார் அப்போ ஆக்டிவிட்டீஸில் கிளிக் ஆக்டிவிட்டீஸ் டேப், சூஸ் மேக் ஜென்ரல் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ பாருங்கள், அவர் April 1 அது நடக்குது. April 1 கேஷ் இருக்கா? கேஷ் இல்லை. அப்போ நியூ அக்கௌண்ட் நீங்கள் இதில் வச்சு கூட க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள், நியூ அக்கௌண்ட், கேஷ் இல்லை. அப்போ நியூ அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அசெட்ஸ், கண்டினியூ, கேஷ் இன் ஹேண்ட், cash in hand. Yes, say cash in hand. காசு 1 லட்சம் கொண்டு வரார். சரிதானே? கேபிட்டலாக கொண்டு வரார். கேபிட்டல் சொல்லக்கூட இன்வெஸ்ட்மெண்ட் அது மூலதனமாக கொண்டு வரார். அப்போ ஈக்விட்டியில் வந்து பாருங்க, ஓனர்ஸ் ஈக்விட்டி. சரிதான? மூலதனம், காசு வரவு, மூலதனம் செலவு. சரி, மூலதனம் செலவு, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ரைட். சேவ் பண்ணிக்கணுங்க. எஸ். இப்போது அதே டேட்டில் அந்த காசை வந்து அவர் பேங்கில் போட்டு செக்கை தான் யூஸ் பண்ண போகிறார். என்ன கரண்ட் அக்கௌண்ட் தானே, எல்லா நடவடிக்கையும் செக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அல்லது பாட்டாக காசில் போட்டுவிட்டு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட், மீதி அமௌண்ட் கேஷாக இருக்கும். ஸோ அப்படி செய்வோம். அப்போ பாருங்கள், இப்போ அவர் வந்து டேட்டை மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு 3ஆம் தேதி வங்கியில் போடுறாரு. அப்போ அவருடைய பேங்க் என்ன பேங்க் நாங்கள் போடுறாங்க? கரண்ட் அக்கௌண்ட் தானே பேங்க். ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஒரு 75,000 வந்து அவர் பேங்க் டிபாசிட் பண்ணுறார். பேங்க் மெமோ நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். கேஷ் செலவு. ஓகே, 7,000. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, 75,000 ரூபா கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்லேயும், காசில் 25,000 இருக்குது, 1 lakh. ஸோ இது பேலன்ஸ் ஷீட்டில் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா கோடுகள் ஒன்றும் அடிக்க தேவையில்லை, கூட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேக்கேஜ் இஸ் ரெடிமேட் ப்ரோக்ராம். பாருங்கள், இதில் ரிப்போர்ட்ஸ் ஆன் ஆல் அக்கௌண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட் ஸ்டாண்டர்ட். என்ன செய்தது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்குரியதில்லை, பேலன்ஸ் ஷீட்டுக்குரிய ட்ரான்சாக்ஷன். பேலன்ஸ் ஷீட் ஸ்டாண்டர்டில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 lakh கேபிட்டலாக வந்தது. அப்போ மொத்த பொறுப்பு 1 lakh. சொத்துக்களில் வந்து காசு 1 லட்சம் வந்தது. அந்த காசு இப்போ 75,000 வங்கியிலையும் 25,000 கையிலையும் இருக்குது. அவர் ரெண்டும் கூட்டி 1 லட்சம். அப்போ 5 என்பது சொத்துக்கள். பாருங்க, டோட்டல் அசெட்ஸ், டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ். மொத்த சொத்துக்கள் சமன் மொத்த பொறுப்புகளும் மூலதனம் சமனாக இருக்க. ஓகே, பாய், see you. ரைட். இப்போ நாங்கள் இனி 2வது வீடியோ லேர்னிங்கில் சந்திப்போம். இந்த 1வது வீடியோ லேர்னிங்கில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், விளங்காமல் இருந்தால் தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.